இன்றைக்கி நம்ம ஆற்றுல வரலட்சுமி நைவேத்தியம் வந்து கோதுமையும் கல்கண்டும் போட்ட ஒரு கீர். ஆமாம், கோதி கீர். ஆமாம், இன்றைக்கி அது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சாயந்தரம் பிரதோஷம் வேறு, அதனால் காற்றுல இது பண்ணிட்டு சாயந்தரம் வேறு பிரசாதம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாக்கா. எடுத்துட்டேன். இந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா, கோதுமை ரவை. நம்ம கோதுமை ரவை 1 கப்பு. எவ்வளோ கோதுமை ரவை எடுத்துக்கிறோமோ அதுக்கு டபுள் வந்து கல்கண்டு. அது வேகக்கு வந்து ஃபுல்லாக பால்லே வேகக்கணும், பால். அப்புறம் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, திராட்சை, கிஸ்மிஸ். கிஸ்மிஸ் திராட்சை அதுக்கு பேர். கிஸ்மிஸ் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் கொஞ்சம் நல்லா வறுத்துன்ட்டு அப்புறம் பால் விடுறேன். அம்பாளுக்கு வந்து எல்லாமே வெள்ளை கலரில் இருந்தால் நல்லது இல்லையா? ஸோ நல்லா பால்லே இது பண்ணும்போது பால்லே பண்ண விசேஷம். ஓகே. இது வந்து நல்லா அலம்பிட்டு கூட போடலாம். அலம்பி ஆக்சுவலாக காய வச்சு வச்சுருக்கேன் நான். யூஸ்வலாக வெயில் டயத்தில் இது மாதிரி பண்ணலாம். லேசாக கொஞ்சம் அலம்பிட்டு போடுறது நல்லது. வச்சுருக்கேன் இல்லையா? இதை வந்து பாலை விட்டுட்டு அப்படியே சிம்மில் அடுப்பில் வச்சிடலாம். அது பாட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும். எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கும் ஆகும். ஓகே. கொஞ்சம் வேணும்ல. நல்லா வெந்துடுது. வெந்ததுக்கப்புறம் கல்கண்டு தெரியுது. வந்து எல்லாரும் நம்ம நிறைய வாட்டி நம்மளே பண்ணியிருக்கோம். சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்காக அது பண்ணேன். கல்கண்டு கீர். ஆமாம், கல்கண்டு கோதி போட்டு கீர். இதுக்கு அது கரைஞ்சிட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும். திருப்பி அது கெட்டியாகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறமா அது நெய்யில் அந்த திராட்சையை தாளிச்சு போட்டுறேன். கிஸ்மிஸ். கிஸ்மிஸ். இப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள் கிஸ்மிஸ் சொல்லுங்கள். திராட்சை எதுக்கு சும்மா வம்பு? நீ திராட்சை மனா கிஸ்மிஸ், நீ திராட்சை மனா கிஸ்மிஸ். திராட்சையாகவே எடுத்து போட்டு விடு. என்ன பிரச்சனை இப்போ? இப்போ இருந்தால் ஜாஸ்தி இது ஆக்சுவலாக இது பண்ணணும். கொடக்கட்டை எல்லாம் பண்ணுவான். கொடக்கட்டை, வடை. ஆமாம், கொடக்கட்டை பண்ணுவாங்க. அப்போ பால் திருக்கணும். ஆமாம், அதனால தான் பால்லே பண்ணேன் நான். எனக்கு கோதுமை போட்டு பால். இதுவும் அம்பாளுக்கு விசேஷம் எனக்கு. நான் சாயந்தரம் பிரதோஷமாக இருக்க டயத்துலன்னா சுண்டல் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். சுண்டல் அம்சம் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை சுண்டல். கடலையும் விசேஷம் தானே அம்பாளுக்கு. கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுவான். ஆமாம். இது போட்டு போடுறேன். முந்திரி போட்டு வேண்டாம், இது மட்டும் போட்டுட்டு பச்சை கற்பூரம், திராட்சை போட்டுட்டு பச்சை கற்பூரமாக அதுவும் போட்டேன். ஓகே. இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். திராட்சையும் பச்சை கற்பூரமா? இந்த திராட்சைங்கிறது வந்து கிரேப்னு வரும்ல, கிரேப்ஸ் கடையிலலாம் இருக்குமே, திராட்சை பழம். ஆமாம், அதான் திராட்சைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம். இந்த பச்சை கற்பூரமா இதெல்லாம் வந்து படம். இது வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து நல்ல குவாலிட்டி. இந்த வெள்ளி பாத்திரமே இதுவாக இருக்குது பாருங்க. கலர் கம்மி, நல்ல குட் குவாலிட்டி. நல்லா கலர் கொடுக்குது. ஆமாம், கலர் கொடுக்கறதோட அந்த இது இருக்கும் நல்லது. நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது ஸ்மெல் வருதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆமாம், அது சொல்லலை. ஓகே. இதுதான் நைவேத்தியம் நம்மளுக்கு இன்னைக்கு பெருமாளுக்கு நம்ம பாட்டில். ஸோ இன்றைக்கி வந்து வரலட்சுமிக்கு கல்கண்டு கோதி கீர். ஆமாம், ஏன்னா நிறைய திருக்கும் பண்ணி காமிச்சிருக்கோம். ஏதாவது இதனாலும் பண்ண முடியாத, காத்தால பண்ண முடியாட்ட கூட டைம் இல்லைன்னா கூட சாயந்தரம் எல்லாருமே அம்பாளுக்கு வந்து ஸ்வீட்டாக என்னென்னா இந்த அம்பாளுக்கு வைக்கும்போது ஸ்வீட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அதனால் கல்கண்டு 1க்கு 2 போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதனால் ஜாஸ்தியாக போட்டு என்ன முடியுதோ இதை நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா வெறும் பால் கூட வச்சு 2 சர்க்கரையை வெல்லமாக போட்டு கூட நைவேத்தியம் பண்ணலாம். இன்றைக்கி ஆனால் ஸ்வீட் காமிக்கணும் மகாலட்சுமிக்கு. ஓகே. எல்லா ஐஸ்வர்யமும் கொடுப்பா. ஓகே, தேங்க்ஸ். ஓகே.